நமஸ்தே. பிரவீன் பூர்வாத், பேஜ் நம்பர் 413. உங்களுக்கு சரவணா கைடில் இந்த எஸ்ஸேவை எடுக்கிறேன். இது எங்கே கேட்பாங்க அப்படின்னு கேட்டால், செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு ரோமன் நம்பர்லேயும் வரும், சம்டைம்ஸ் செகண்ட் ரோமன் நம்பர்லேயும் வரும். ஃபஸ்ட்டு ரோமன் நம்பரில் 2 கொஸ்டின் கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. செகண்ட் ரோமன் நம்பர்லேயும் 2 கொஸ்டின் கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. மொத்தம் 30 மார்க்குக்கு இந்த பார்ட்டில் இருந்து 2 கொஸ்டின்ஸ் வரும், 30 மார்க்ஸ்க்கு. ओके, இப்போ ऐसे பார்க்கலாம். आधुनिक हिंदी कविता के प्रमुख वादों का परिचय दीजिए. आधुनिक हिंदी कविता के மாடர்ன் ஹிந்தி கவிதையில் பிரமுக் வாதம், பிரமுக்னா முக்கியமான வாதங்கள்னா ஒருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்லும்போது இன்னொருத்தர் அதுக்கு எதிராக இன்னொரு பாயிண்ட்டை சொல்லுவாங்க. இப்படியே வாதம் பண்ணுறது, ஒருத்தரும் இன்னொருத்தரும் மாறி மாறி. அது லக்ஷன், அடையாளங்கள், இல்லை சங்கேத் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பற்றி பரிச்சயம் பண்ணுங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. சமய கி கருவட்டு கே சாத்து சாகித்ய கி கருவட்டு பி ஹோத்தி ஹே. காலங்கள் மாற மாற இலக்கியமும் அதோட மாற்றத்தை ஏற்படுத்திக்குது. இசி தத்துவ கே அனுசார் ஆதுனிக் கால் மே ஹிந்தி கவிதா கே விபின்னவாது ஹுயே. இந்த தத்துவத்தை அனுசார் பேஸாக வச்சு ஆதுனிக் கால்மே மாடர்ன் உலகத்தில், இந்த மாடர்ன் காலத்தில் ஹிந்தி கவிதாக்கே, ஹிந்தி கவிதையில் விபின்னவாதுகுவே மாறுபட்ட வாதங்கள் வந்துச்சு. ஜெய்சே ரகசியவாத், சாயாவாத், பிரகதிவாத், ஹாலாவாத் ஆதி. இந்த மாதிரி 4 வாதங்கள் வந்துச்சு. ரகசியவாதுனா ஆன்மீகம், சாயாவாதுனா இயற்கையை பற்றி சொல்கிறது, பிரகதிவாதனா முற்போக்கு சிந்தனை கொண்ட செயல்பாடுகள், ஹாலாவாத் அப்படின்னா மாய தோற்றம், அந்த மாதிரி சொல்லலாம். இன் பிரமுக் வாதோம் கா வர்ணன் கியா ஜாத்தா ஹே. இந்த எஸ்ஸேல இந்த 4 முக்கியமான பிரமுக் வாதம், இந்த 4 வாதங்களை பற்றி நம்ம படிக்கலாம் அப்படின்னு. ரகசியவாத, ஆன்மீகவாதம் பற்றி பார்க்கலாம். ஆதுனிக் கால்மே மாடர்ன் இந்த காலத்தில் ரகசியவாதுக்கோ ஹிந்தி ஹிந்தி காவியத்துடைய நயா ஒரு பஹலா மோடு மானா ஜாத்தா ஹே. புதிய அல்லது ஒரு ஃபஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் அதை சொல்கிறாங்க. ஃபிர்பி ஏ வருஷம் புராணா ஹே, ஆனாலும் இது நிறைய வருடங்கள் பழமை வாய்ந்தது. ஜீவன் மே கூடு தத்துவ பகவான் ஹே. ஜீவன் வாழ்க்கையில் ஒரு கூடு தத்துவம் பகவான். இந்த கூடு தத்துவம் அப்படின்னா கடினமானதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்வீட்டானதுன்னு சொல்லலாம். गूढ़ तत्व भगवान है. हर कोई मनुष्य भगवान के बारे में अनेक संदेह और सवाल करता है. हर कोई யார் பார்த்தாலும், எந்த மனுஷனை பார்த்தாலும் கடவுளை பற்றி நிறைய சந்தேகங்களும் கொஸ்டினும் அவனுக்குள்ளே எழும்புது. उसके सवालों का जवाब देने का काम ரகசியவாத் करता है. இத்தனை மனுஷங்களும் எழுப்பக்கூடிய சந்தேகங்களுக்கும் அந்த கொஸ்டின்களுக்கும் ஆன்சர் கொடுக்கக்கூடிய வேலை எது செய்யுதுன்னா, இந்த ரகசியவாதுக்குள்ளே போனோம்னா மனிதனுக்கு தேவைப்படுற அனைத்து ப்ராப்ளமும் அதில் சால்வ் ஆகிடும், அனைத்து சந்தேகங்களும் கிளியர் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ரகசியவாது ஜாதி தர்ம பேது சே ஊப்பர் உட்கர் பரம தத்தா கி பூஜா கர்த்தா ஹே. ரகசியவாத் காஸ்ட்டு, ரிலீஜியன், அதோட பேதுனா டிஃப்ரென்ஸே ஊப்பர் உட்கர், அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலாக போய் பரமசத்தா ஒரு முழுமையான சக்தியை பூஜா கர்த்தா ஹே, முழுமையான சக்தியை ஏற்படுத்துது. ஜிஸ்கா நா கோயி காஸ் நாம் ஹே, அதுக்கு ஸ்பெஷலான ஒரு பேரும் இல்லை. நா கோயி காஷ் ஆக்கார், எந்தவித உருவமும் கிடையாது அந்த முழுமையான சக்திக்கு. ரகசியவாது நிர்குண தாராக்காகி பரிவர்த்தித் ரூப் ஹே. இந்த ரகசியவாது எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, ஒரு நிர்குணனா அதுக்கு சொல்லுவாங்க. நிர்குணனா பேர் கிடையாது, உருவ வழிபாடு, கலர் கிடையாது, சைஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் சக்தின்னு ஒன்று இருக்குது, பட் ஆனால் அது அதுக்கு உருவம் கிடையாது, கலர் கிடையாது, பெயர் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். தாரா का एक परिवर्तन रूप है. இதோட இந்த ரகசியவாதோட பரிவர்த்தன் ரூபே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பரமாத்மா और ஜீவாத்மா दोनों एक है. தெய்வீகமும் ஆத்மாவும் ஒன்று தான்.
ஜீவாத்மா பரமாத்மா से अलग होकर आती है. நம்ம ஜீவாத்மா வந்து கடவுள்கிட்ட இருந்து தனியாக பிரிஞ்சு வருது. फिर भी பரமாத்மா के साथ मिल जाता है. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் போய் திரும்ப கடவுளடியே சேர்ந்துடுது. बीच का काल ही ஜீவன் மானா ஜாத்தா ஹே. இந்த இன்பிட்வீன் இடைப்பட்ட காலம்தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. इसको समझने के लिए एक उदाहरण दिया जाता है. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ஒரு உதாரணம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. நதி மே பானி பெஹத்தா ஹே. நதியில் வந்து தண்ணி வழிஞ்சோடுது. உஸ்மே புத்புதா நிக்கல்தா ஹே. அதில் வந்து நீர் குமிழிகள் வருது. தேக்னே மே தோனோ அலகு அலகு மாலும் படுத்தே ஹே. பார்ப்பதற்கு தண்ணியும் நீர் குமிழியும் செப்பரேட்டாக நமக்கு தெரியும். மகர் புத்புதா ஜப் டூட் ஜாத்தா ஹே. எப்போ வந்து அந்த நீர் குமிழிகள் உடஞ்சி போகுதோ தபு பானியுமே மில்லு ஜாத்தா ஹே. அப்போ அந்த நீர் குமிழிகள் அனைத்தும் தண்ணியோட தண்ணியாக சேர்ந்துடுது. ये भगवान ஆதி சங்கர் का बताया அத்வைத் மந்திர है. இது கடவுள் ஆதி சங்கர் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான மந்திரம். रहस्यवाद की रचनाओं में குதூகல் बढ़ाने के लिए. அந்த ரகசியவாதோட படைப்புகளில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கை நமக்குள்ளே உண்டு பண்ணுவதற்காக கோன் शब्द का प्रयोग किया जाता है. சும்மா அப்படியே ஏதோ ஒரு ரச்சனா, ஏதோ ஒரு படைப்பு, ஏதோ ஒரு கவிதை எழுதிட்டாங்க, ரச்சனா எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்ட்ரெஸ்டிங் கம்மியாயிடும். அதுக்காக தான் இடையில கோன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை, கோன்னா யார் அப்படின்னு கேட்குற மாதிரி, அப்போ அப்படின்னு கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங் கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. கபீர்தாஸ் கா ஏக் தோஹா ரகசியவாதி கேலியே அச்சா நமுனா ஹே. கபீர்தாஸோடைய இந்த தோகை வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்குது. லாலி மேரி லால்கி ஜித்து தேக்கும் தித்து லால். லாலி மேரி லால்கி ஜித்து தேக்கும் தித்து லால். லாலி தேக்கன் மே சலி மேபி ஹோ கயி லால். லாலி மேரி லால். இல்லை, சிகப்புக்குள்ளே மருதாணிக்குள்ளே எப்படி சிவப்பு அமைஞ்சிருக்குதோ, கலரு ஒளிஞ்சிட்ருக்கோ, ஜித்து தேகும் தித்துலால். கடவுளுடைய சித்தம், அதை வந்து கடவுளுடைய படைப்போட அந்த வேலை அது. லாலி தேக்கனுமே சொல்லி அந்த கலரை நான் பார்க்கணுன்னு போனேன், கடவுளோட மகிமையை பார்க்கணுன்னு போனேன். வேபி ஹோகை லால். நானும் வந்துட்டு அதில் மெய் மறந்து போயிட்டேன், நானும் சிவப்பாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். छायावाद मनुष्य सौंदर्य की ओर आकृष्ट होता है. மனிதன் எப்பவும் பியூட்டிஃபுல், அழகில் வந்து அட்ராக்ட் ஆகிடுறாங்க. பிரகிருதி சப்சே சுந்தர் ஹே. நேச்சர் வந்து ரொம்பவும் அழகானது. இயற்கை வந்து ரொம்பவும் அழகானது. खिलते फूल हिलते पत्ते घूमते बादल उसे चूमते पर्वत पक्षियों का गान नदियों का तान ये सब मनुष्य को लुभाता है. खिलते फूल மலரும் பூக்கள், அசையும் இலைகள், चूमते बादल घूमते बादल சுத்தும் மேகங்கள், அதை முத்தமிடும் மலைகள், பக்ஷியும் பறவைகளுடைய பாடல்கள், நதிகளுடைய தாளம், மனுஷியக்கோ லுபாத்தாக. இது அனைத்தும் மனிதனை வந்து மயங்க வைக்குது. மனுஷ ஏக்கு ஸ்திதிமே சாகுத்தா ஹேக்கி. மனிதன் வந்து ஒரு கண்டிஷனில் என்ன விரும்புகிறான்னா, वो पूर्ण रूप से प्रकृति के साथ मिलकर एक हो जाए. அவன் கம்ப்ளீட்டாக இயற்கை கூட ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். इस स्थिति में उसको प्रकृति के कार्य मनुष्य के कार्य लगते हैं. இந்த கண்டிஷனில் தான் இயற்கையோட வேலைகள் அனைத்தும் மனிதனுடைய வேலையாக அவனுக்கு தெரியுது. मनुष्य प्रकृति में मनुष्यों के गुणों को देखने लगता है. மனிதன் இயற்கையில் மனிதர்களுடைய குணங்களை பார்க்க ஆரம்பிக்கிறான். உசே கவிதா மே பத்தாத்தா ஹே.
அதை தான் கவிதையாக சொல்கிறான். சாயாவாது இதுதான் வந்து சாயாவாதுன்னு இயற்கையை பார்த்து வர்ணிக்கிறது, அதோட நல்லதும் கெட்டதும் வர்ணிக்கிறது தான் சாயாவாதுன்னு சொல்கிறாங்க. உசே மான்விகரன் பி कहते हैं, அதை மனிதமயமாக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். சாயாவாதிக்கு 3 அவஸ்தாயே है, 3 பிரிவுகள், 3 कंडीशंस இருக்குது. पहले अवस्थाएं में मनुष्य प्रकृति के सौंदर्य पर मुक्त होता है. ஃபஸ்ட் அவஸ்தா முதல் இதில் சுச்சுவேஷனில் என்ன ஆகுறான், மனுஷன் வந்து இயற்கையோட அழகில் வந்து முக்துனா மயங்கி போயிடுறான். உஸ்கே தில்லுமே ஆச்சரிய பேதா ஹோத்தாக, அவனோட மனதுக்குள்ள ஒரு ஆச்சரியம், எப்படிடா இது வாவ் அப்படிங்கிற மாதிரி உண்டு பண்ணுது. தூசரி அவஸ்தாமே இன்னொரு இது சுச்சுவேஷனில் प्रकृति से मिलकर अटूट होने की इच्छा पैदा होता है. அவன் வந்து பிரகிருதி சே மில்கர், பிரகிருதி கூட சேர்ந்து அட்டுட்டு ஹோனைக்கு அது கூட ஒன்று சேர்ந்து இச்சா पैदा होता है, அதுக்குள்ளே அவனுக்குள்ள ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணிக்கிறான். दूसरी अवस्था में சாயாவாதிக்கு சரம் அவஸ்தா है, இது வந்து சாயாவோட எல்லைன்னு கூட சொல்லலாம். மனுஷிய மெஹசூஸ் கர்த்தா है कि அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, वो और प्रकृति दोनों एक है, மனிதனும் நேச்சரும் ஒன்று தான் அப்படின்னு இந்த கட்டத்தில் அவன் நினைக்கிறான். पेड़ अपने स्वभाव से खड़े रहते हैं, மரங்கள் வந்து இயற்கையாகவே வந்து அது நிற்கிது. मगर छायावादी को लगता है कि पेड़ अंगड़ाई लेते हैं, அந்த சாயாவாது நேச்சரை பற்றி எழுதுகிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு சோம்பல் முறிப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே, காலையில் எழுந்தோடனே பாடியை வந்து முறிப்பெடுப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி மரம் வந்து எழுந்து நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஷரீரிக்கு சுபாவிக் கிரியா, இது வந்து நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு செயல்பாடுகள் தான். ஆனால் அதை கவிதை எழுதும் பொழுது சாயாவாதிகள் வந்து அங்கடாயி லேத்தேக அப்படின்னு சொல்லுவாங்களாம். फूलों का खिलना छायावादी को मुस्कुराना लगता है, பூக்கள் மலர்றத வந்து பூக்கள்லாம் மலருது அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் கவிதை எழுதுகிறவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னா, பூக்கள் சிரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். முஸ்குரானா லக்தாஹே, அவங்களுக்கு எப்படி இருக்கும், பூக்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க எதையுமே கொஞ்சம் கவிதை நயத்தோடு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்மே ஓஸ்கி பூந்தே சோத்தி ஹே, புல்லில் வந்துட்டு பனித்துளிகள் தூங்கிக்கிட்டு இருக்குது. சூரஜ் சுராத்தா மானோ ஏ மோத்தி ஹே, சூரியன் வந்து காலையில் அதை திருடுது, அதை பேர்ல் முத்துக்கள்னு நினைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் எதையுமே எக்ஸ்ட்ராடினரியாக அழகாக சொல்லுவாங்க. அதனால தான் சாதாரண ஒரு பனித்துளி, புல்லில் கிடக்கிற ஒரு பனித்துளியை கூட இவ்வளவு அழகாக அவங்களால இமேஜின் பண்ணி சொல்ல முடியுது அப்படிங்கிறாங்க. प्रगतिवाद, रहस्यवाद और छायावाद, इन दोनों में मनुष्य की आध्यात्मिक उन्नति होती है. ரகசியவாதுக்கும் ஆன்மீகத்திற்கும் சாயாவாதுக்கும் அந்த நேச்சுரல் பற்றி எழுதுறதுக்கு தோனோமே மனுஷக்கு அத்தியாத்மிக்க உன்னதி, அவங்களுக்கு அதிகப்படியான ப்ராக்ரஸை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். इसमें कई संदेह नहीं, இதில் வந்துட்டு कोई संदेह नहीं, இதில் எந்த வித டவுட்டும் இல்லை. मगर इनसे समाज की असमान्यता मतलब भिन्नता टूटती नहीं, இதில் வந்து சொசைட்டியோட மாறுபாடுகள் टूटती नहीं, அது வந்து broken ஆகிறது இல்லை. एक को ऊंचा और एक को नीचा समझने की भावना बनी रहती है, ஒரு குரூப்பை வந்துட்டு உயர்ந்தவங்க இன்னொன்று வந்து தாழ்ந்தவங்க அப்படிங்கிற பார்க்குற அந்த பாவனைகள், ஃபீலிங்ஸை வந்து நமக்குள்ளே பனி रहतीங்கன்னா எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்குது. காம் கர்னே வாலா மஜ்தூர் லாக்கோ கஷ்ட உட்டாத்தா ஹே, வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்கள் நிறைய கஷ்டங்களை பொறுத்துக்கிறாங்க. ஜோ கானா பேதா கர்த்தா ஹே வ கிசான் பூக்கா ஹே, யார் ஒருவர் விளை நிலத்தில் வந்து விளைச்சலை பயிர் பண்ணி சாப்பாடு நமக்கு ரைஸை கொடுக்குறாங்களோ அவங்களே சில நேரம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் பசியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஜோ கப்படா பூந்துத்தாக உஸ் சுலாஹேக்கோ, யார் ஒருவர் துணி நெய்யறாங்களோ அந்த ஹேண்ட்லூமர்ஸ் அதுலங்கா ரெஹனா படுத்தாக, அவங்க அரை நிர்வாணம், மத்தலப் அவங்க முழுமையான துணிகளை உடுத்துவதற்குண்டான சந்தர்ப்பங்கள்
அவங்களுக்கு கிடைப்பதில்லை. सॉरी इन सभी कृतियों को इतने செயல்பாடுகள் एक बार उलट देने की इच्छा रखने वालों की कविताएं प्रगतिवाद की कविताएं हैं. இந்த இத்தனை செயல்பாடுகள் மத்தலப் சாப்பாடு விளைவிக்கிறவனுக்கு ஃபுட் இல்லைங்கிறதும், துணி நெய்கிறவனுக்கு துணி இல்லைங்கிறதும், ஏழையை ஏழையாக பார்க்கறது, பணக்காரனை பார்ப்பது, இந்த மாதிரி செயல்பாடுகள் அனைத்தையும் அதில் ஒரு இதை உள்ளட்டு அப்படியே இதை வந்து ஒரு மாற்றி இத்தனையும் மாற்றி அமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பிரகதிவாதோட கவிதைகள். அத்தனையும் மாற்றி போடணும், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு நினைப்பாங்களா அவங்க. சமாஜிக்கு அஸ்மானியத்தா கோ லேக்கர் சொசைட்டியோட சமதத்துவமின்மை, அந்த ஈக்குவாலிட்டி இன்மையை பற்றி சாகித்யமே ஜோ ஆந்தோலன், அந்த ஈக்குவாலிட்டி இல்லைங்கிறது வந்து இலக்கியத்தில் அவங்க அந்த எழுத்துக்கள் மூலமாக ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுவாங்க. அதோட தூசரா நாம் இன்னொரு பெயர் தான் இந்த பிரகதிவாதம்னு சொல்லுவாங்க. அதோட விசேஷத்தாயை குறிப்பாக பார்த்தோம்னா प्रगतिवाद में मार्क्स के सिद्धांतों को अपनाया जाता है. இதில் வந்து மார்க்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய பிரின்சிபல் டோட்டலாக அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கர்ஷ்கோ நிமந்திரன் தேத்தா ஹே. சங்கர்ஷ்னா ஸ்ட்ரகிள், போராட்டம். போராட்டத்தை பற்றி போராட்டத்திற்காக நிமந்திரன் தேத்தே ஹே. எப்போ பார்த்தாலும் இது அது சரியில்லை இது சரியில்லை போராடணும் அப்படிங்கிற அந்த நிமந்திரன் இன்வைட் பண்ணி கூப்பிடுற மாதிரி இருக்கும். पूंजीपति मालिकों को प्रति घृणा का प्रचार करता है. முதலாளித்துவம் மேலே அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக கிருணா வெறுப்பை வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. கரீபோं और मजदूरों के जीवन और उनके दुखों का चित्रण करता है. ஏழைகளும் கூலி ஆட்களோட வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் நடைபெறுகின்ற துன்பங்கள் அனைத்தும் சித்திரன் எக்ஸ்பிளனேஷன் அழகாக சொல்லுவாங்க. நாரிக்கே பிரதி யதார்த்தவாதி திருஷ்டிகோன் ரக்தாயே. பெண்கள் மேலே ஒரு யதார்த்தமான திருஷ்டிகோன் பார்வையை வைப்பாங்க. சரள் செயலிக்கா பிரயோக கியா ஜாத்தாஹே. அவங்களோட படைப்புகள் அனைத்தும் எளிமையான ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பகவான் கி மூர்த்தி கா தூத் சே ஹோத்தா ஹே அபிஷேக். கடவுளோட ஸ்டாச்சு சிலைகளுக்கு பாலால் அபிஷேகம் பண்ணப்படுது. பச்சா பூக் சே தடப்புத்தாகே தேக்ரே மாணவு தேக்கு. குழந்தைகள் வந்து பசியால் தடப்தன ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. தேக்ரே பாரு மாணவனே பாரு, மனிதனே பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கவிதைகள் இருக்கும். ஹாலாவாத் இஸ்கே பிரவர்த்தக் ஸ்ரீ ஹரிவம்சராய் பச்சன் ஹே. இதோட மத்தலப் பிரவர்த்தக் அப்படின்னா போக்கு. இதோட முதன்மையாக இவரை சொல்லப்படுறது அப்படின்னா முன்னோடின்னு சொல்லப்பட்டால் யாரை சொல்லலான்னா ஹரிவம்சராய் பச்சன் அவர்களை சொல்லலாம். இந்த ஹாலாவாதோட முன்னோடின்னு சொல்லலாம். ஹாலா கோ லேக்கர் உன்ஹோனே கவிதாயே லிக்கி. இந்த ஹாலாவாது பற்றி இது தொடர்பாக அவர் நிறைய கவிதைகளை எழுதியிருக்காரு. குछ लोगों ने इस परंपरा को चलाने का प्रयत्न किया. கொஞ்சம் பேர் இவர் வழி பரம்பரையை வந்து ஃபாலோ பண்ணலான்னு முயற்சிகள்லாம் எடுத்திருக்காங்க. இஸ்லியே ஹாலாவாது மானாங்கயா. அதனால் ஹாலாவாது இதனால இது ஹாலாவாதுன்னு சொல்கிறாங்க. மகர் ஏ தூரத்துக்கு செல் நகி சக்கா. ஆனால் இது நீண்ட நாள் இது நடைப்பயணம் பண்ணலை, முடிஞ்சு போயிடுச்சு சீக்கிரமாகவே அப்படின்னு சொல்கிறாங்க. மந்திர் மஸ்ஜித்து லடுவாத்தேகே. மந்திர்களும் கோயில்களும் மசூதிகளும் ஃபைட் பண்ண வைக்குது. மேலு கராத்தி மதுஷாலா. எல்லாத்தையும் மேலுனா மிக்சிங் ஒன்று சேர வைக்குது. அந்த ஷராபு ஷாப்பு, அந்த பிராந்தி கடை, மதுக்கடை, சாராய கடை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அங்கே போய் ஒன்று சேர்ந்து மந்திரில் இருக்கவங்களும் போவாங்க, மஸ்ஜித்தில் இருக்கவங்களும் போவாங்க. அங்கே போய் ஒற்றுமையாக உட்காந்து சராப் தண்ணி அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உபசன்சார் ஏஹி ஆஜ்கே பிரமுக்வாதுகே. இதுதான் இன்றையோட முக்கியமான வாதம்னு சொல்லலாம், நிபந்தன்னு சொல்லலாம். ஆகே ஹிந்தி காவியக்கு பிரகதி ஹோகி. இன்னும் போக போக இந்தி கவிதை உலகத்தில் நிறைய முன்னேற்றங்கள் நடைபெறும். நயே நயே வாது நிக்கலேங்கே. புதிய புதிய நிபந்தங்கள் வாதங்கள் கிளம்பி வரும். और சாகித்ய பிரேமியோங்கி துஷ்ருனா புஜாயேங்கே.
அந்த இலக்கியத்தை விரும்புகிறவங்களோட தாகத்தை இது தணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.